வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்டின்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ளை பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்யூனிட்டி ஆகட்டும், இன்கம் ஆகட்டும், இந்த மாரி பல சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அத வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்றது? அத வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்றது எப்படி? அப்படின்ற மாரி பார்க்கலாம். இது வந்து மொபைல்லயும் யூஸ் பண்ணலாம், சிஸ்டத்திலும் யூஸ் பண்ணலாம். 2த்துக்கும் நம்ம வந்து பார்க்க போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அ இப்ப வந்து என்னன்னா, அ இது வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நெறைய பேர் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படின்ற மாரி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து குடுத்துருவாங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து குடுத்துருவாங்க. இத வந்து நம்ம வந்து இதுல வந்து விண்ணப்ப எண் இதுல இருக்கும். இத வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். இது வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து டிஎன் இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட்ன்றத வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துறேன். இது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி ஓப்பன் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்தோனே இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து ஹோமு, அபௌட்டு, வெரிஃபை சர்டிஃபிகேட்ன்னு இருக்கு, லாகின் இருக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் லாகின் பண்ணலாம். நீங்க அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து உங்களோட அக்னாலஜ்மென்ட் நம்பர். அக்னாலஜ்மென்ட் நம்பர்ன்னா என்னன்னா, அந்த இங்க இந்த ஃபார்ம்ல வந்து இங்க இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அக்னாலஜ்மென்ட் நம்பரு. அதுக்கப்புறம் வந்து இங்க டைப் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வந்து வரும். இது வந்து குடுத்துட்டு, இங்க சர்ச் குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து விதவை சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க வந்து விஓ, ஆர்ஓ வந்து அப்ளிகேஷன் வந்து ரெக்கமெண்டட்ன்னு போட்டு, எதுக்கு போட்டாங்க, ச ஜ ஸ்பெஷல் தாசில்தாருக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க ஒரு வந்து இன்னும் வெரிஃபை பண்ணாம பெண்டிங்ல இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஸ்டேட்டஸ் இதுலயே தெரிஞ்சிரும். உங்க பேரு, உங்க அப்ளிகேஷன் நம்பரு, என்னைக்கு அப்ளை பண்ணீங்க, உங்க அட்ரஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து இதுலயே தெரிஞ்சிரும். அதே மாரி இது வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணது வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அ அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒண்ணு குடுக்குறோம். இங்க குடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க இப்படி வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சர்டிஃபிகேட் இஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துரும். இது வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து பழைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து அப்ளை பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா, டிஜிட்டல் சைனிங் போட்டிருப்பாங்க. அங்க போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் குடுத்துருவாங்க. ஆனா பட் வந்து சிக்னேச்சர் பெண்டிங்ன்னு வந்து ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் இப்ப வந்து தா டெப்டி தாசில்தார் யார்கிட்ட போகுதோ, அவங்க வந்து டிஜிட்டல் சைன் வந்து போடணும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும். போட்டதுக்கு அப்புறம் இது வந்து சிட்டிசன் லாகின் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து போர்ட்டலுக்குள்ள வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்ல சிட்டிசன் லாகின் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல வச்சு டவுன்லோட் பண்ணணும். இது வந்து ஒரு அப்ரூவல் ஆன உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். உங்களுக்கு நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ரோ? அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா மேக்ஸிமம் நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி பேசணும் அப்படின்னாலும், கருத்துக்கள அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.